எண்ணங்கள் பொருள்களாக ஆகின்றன. தாட் பிகம் திங்க். அதான் தலையங்கம். ஓகே, நம்ம இவ்வளோ பேரும் இருக்கிறோம். போன பிறவிகள்லேயே அதுக்கு முதல்ல இந்த எண்ணங்கள் தான் இந்த நம்ம எது வந்திருக்கோம், நீ ஒருவன் இருக்கிறோம் செய்யும். அடுத்த பிறகு வர இந்த அது கூட இந்த எண்ணங்கள்ற படைப்பு. இப்போ இவ்வளோ பேரும் இருக்கிறோம். இவட உலகம் எந்த உலகம் இல்லை, எந்த உலகம் வேற உலகம் இல்லை, இவர உலகம் அவட உலகம் இல்லை. அது அப்படி நம்ம நினைக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம் இல்லை. ஞாயிறு உலகம் வேறு, புனர உலகம் யோசிச்சு பாருங்க. எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்டு. என்ன அர்த்தம் வேண்டா, நம்ம தான் நம்மட உலகத்தை முடியுங்கோ படைக்கிறோம். எஸ், ஒரு சந்தேகம் முடியாது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சினிமா பாட்டு யூ பிகம். அது நீ வேர்ஸ்ட்டு நாயா பூனியா பண்டிகுட்டியாகவும் பிறக்கலாம். யூ பிகம் கிரியேட் பிரம்மா. ஃபைனலி தெய்வமாகலாம். அகம் பிரம்மாஸ். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள் பொருள்களாக ஆகின்றன. தாட் பிகம் திங்க். இது நம்ம சாதாரணம் எடுத்துக்கொண்டிருக்கேன். நோ சாதாரணம். இப்போ நான் இந்த ஊரில் அமர்ந்தேன் ஐயா. எஸ், இப்போ நானே சில பேர் ஒரு அகங்காரம் இல்லை கம்பேர் பண்ணால் இவங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஹவு கம்? எஸ், தாட் உள்ளுவதெல்லாம் முடியுங்கோ உயர்வு உள்ளது. நம்மெல்லாம் உயர்வுலாம் தாழ்வு உள்ளது, அப்படி தானே? எஸ். ஸோ எண்ணங்களை மாற்றி பொருள்களை குவி. இதானே ஒரு புத்தகம் இருக்குயா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் அமேஸ் அப்படின்னு வருது. அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் எல்லாம் தான். இந்த உலகத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. எலன் மாஸ்க்குங்க 24 மணி தேரம், உங்களுக்கும் எனக்கும் எத்தனை மணி தேரம்? 24 மணி, 23 மணி தேரம் இல்லையே. அதில் டைம் மேனேஜர். யாராவது நேரம் இல்லைன்னு சொன்னால் அவங்க போய் சொல்கிறாங்கன்ற அர்த்தம். அப்போ அவன் சொல்லணும். ஒரு நான் பார்த்த பெரியவங்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மோதி அப்படி போய் கேட்டு பாருங்க, அது மேக் டைம் போயின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இப்போ என்னண்டா, அதுதான் அவனுக்கு தெரியும். டைம் இஸ் மணி, டைம் இஸ் காட். பகவத்கீதையில் என்ன இருக்குன்னா, காலோஸ்மி சொல்லுங்க அர்த்தமா, நான் நேரம். இப்போ நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினா இறைவனை நீ சரியாக பயன்படுத்துகிறான்ற அர்த்தம். ஏசு இப்போ ஐயாடு நான் 6 மணிக்கு 6:15 வந்து நிற்பேன்னு சொன்னேன் இல்லை. இவர் அங்கே மான் அவன் சரியாக டைம் நிற்பார். 6 மணின்னா 6 மணி, ஒரு நிமிஷம் இந்த போகிறது. இது பகவத்கீதையில் சொல்கிறார். நான் இந்த ஆத்ம ஞானத்தை முதல்ல சூரியனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவன் நேரம் தவறதே கிடையாது. எஸ், நீங்கள் இன்னொரு 200 வருஷத்துக்கு பிறகு ஒரு சூரியனை என்ன வர போது கிரகணமா இப்போ நீ கணக்கு பார்க்கலாம். அவன் எந்த மணி ஒரு தவறு சரி வெண்ணியல் வரண்டா. எண்ணங்கள் இதெல்லாம் சொல்லுங்க. எண்ணங்கள் பொருள்களாக மாறுகின்றன. தாட் பிகம் திங்க். அப்போ யார் கையில் இருக்கு? நம்மளோட ஒரு கையிலும் இருக்கு, சந்தேகம் கிடையாது. ஆகவே நீ யாரையும் குற்றம் காண்றது உங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. நோ, உன்னை பார், உன்னை திருத்து உலகந்திருந்தது உத்தரே ஆத்மனாத்மானம், உன்னை உன்னால் நீ உயர்த்திக்கொள். அது அப்படி. இப்போ கடவுள் எதுக்கு இருக்கார்? அவர் தானே சொல்கிறார், உனக்கு நான் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீ பயன்படுத்த. எண்ணங்கள் பொழுது பெரிய விஷயம், பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த மாணவர்கள் அது ஒரு டாபிக் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பாரும்மா, ஒரு பிள்ளை 300 ஒவ்வொரு பாடத்துலையும் 100 மார்க்ஸ் எடுக்கிறான் ஒருவன். இன்னொரு 3 பாடம் ஃபெயில். அவனுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? எனக்கு இல்லை இல்லை, டிசைடட் நான் 3A அது மட்டும் 100 மார்க்ஸ் எடுக்கும் இல்லையோ. இவன் இன்னொன்று கவனம் கேட்கும். இதெல்லாம் பல அங்கங்கள் இருக்குது. அது ஒரு அங்கத்தை சொல்கிறேன். நம்ம பேசுகிற வார்த்தை, வாட் யூ சே தட் யூ கெட். சொல்லுங்க, நான் சொல்வது நடக்க போகிறது. சொல்லுங்க, நிறைய பேர் தெரியாது. நான் இந்த ஆசிரமத்தில் அந்த மகான் வெற்றிய வார்த்தைகளை அளந்து, அவர் தமிழ் திருநெல்வேலியாக அவர் அதை சொல்லுவார், வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லிப்படி சொல்லுவார். நம்ம டாக்டர் லிங்குவல் டயரியாண்டா கீழே போகிறது, இதால் வார் இது இந்த வார்த்தை உனக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் கதைக்கிறேன். நோ, டோன்ட். ஏன் நீ சொல்வது, நம்ம சொல்கிறதில்ல 90% முதலாக யூஸ்லெஸ். கொஞ்சம் 80,000 60,000 ஏதோ எண்ணங்கள் வருதான்.
அதில் 90% எண்ணங்கள் யூஸ்லெஸ். அதுக்கு நீ ஒவ்வொரு நாள்ன்ற திரும்ப வேண்ட குப்பைக்குள்ளே போட்டு அதை கின்ற ஒன்றும் புதிய இல்லை. அப்போ எண்ணங்கள் புதிய இல்லைன்னா வார்த்தைகள் புதிய எப்படி வரப்போ உனக்கு அதில் தான் நூல்களை படிக்கணும். இல்லை பாருங்க, இந்த எலன் மஸ்கை படித்த என்ன விருப்பம் இல்லை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எஸ். அப்போ எண்ணங்கள் பொருள்களாக மாறுகின்றன. நீங்கள் பயப்படணும். உண்மையில் இன்றைய நாளை நீ எப்படி பயன்படுத்தாலும் யோசிச்சுப்பார். அதுதான் நாளைய நாளாக முடியுங்க. நிறைய பேர் யோசிக்கிறதில்ல. நாளையை பார்த்துக்கலாம். நீ நாளைய நாள் அப்படி வெற்றிகரமாக ஆகிறதுக்கு நீ இன்றைய நாளை நீ எப்படி வாழ்ந்தாய்? ஒன்று எஸ். ஏன் இன்று தான் முடி நாளையாக மலரப்போகிறது, வாடப்போகிறது. நிறைய பேர் யோசிக்கிறதில்ல. நம்மளோட தலைவிதி இது ஒட்டு விதியும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஞானங்களோட இது யோக வாசிட்டாவோ ஞான வாசிட்டம் மட்டும் தமிழ் சொல்கிறேன். அதில் ஒரு இடத்துல இந்த விதியை பற்றியில்லை. அந்த விதின்னு சொல்கிறோம் கழுதை இஸ் அ டொங்கின்னு இருக்கு. அதில் என்ன ஃபேட்டலிஸ்ட்டு டொங்கின்னு சொல்கிறான். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த உலகம் அதை யோசிச்சு பாருங்கள். இவர் ஒன்று செய்கிறார், அதில் பலன் எனக்கு வரும்னு வச்சுக்கணும். இல்லை அவர் ஒன்று செய்கிறார், அவர் இவருக்கு போகுது. அப்படி இருக்கா? இல்லை. நோ, இந்த ப்ரிசிஷன் என்று சொல்கிறார். இங்கே வெட்டொண்டு துண்டுறண்டு நீ சொன்ன வார்த்தை அவர் கிடைக்கும். நீ என்றது நடக்க போகுது. ஒரு மாற்றம் வர முடிஞ்ச இந்த உலகம் தலைமை போயிடும். இந்த யூனிவர்ஸ் என்று சொல்கிறது, கோஸ்மோஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஆகவே நீ ஒருவரையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. வார்த்தைகளை அளந்து பேசும். எண்ணங்கள் அது தாட் பிகம் திங்ஸ். அதனால் சொன்ன எண்ணங்கள் பொருளாக மாறுகின்றன. அப்போ உனக்கு எண்ணம் இப்படி புதிச்சு வரும். ஐயா காணா கேட்கும். இப்போ நமக்கு ஏன் இந்த 80,000 எண்ணங்களில் 90% யூஸ்லெஸ்னே சொன்னேன்டா. நமக்கு ஃப்ரெஷ்ஷான்றது ஒரு எண்ணம் இல்லையே. ஏன் இல்லை சொல்லுங்க. அம்மா நீங்கள் அங்கேயும் பார்க்குறீங்க, என்ன அவமானப்படுத்துறீங்க நீங்கள். உண்மையாக சொல்கிறேன். சரி தானே? ஒரு மணி எங்கேயாச்சும் வச்சோண்டா அங்கே என்ன பார்த்துட்டு உட்கார். அதெல்லாம் கவனிப்பாங்க. சும்மா ஜோக். இப்போ என்ன சொல்கிறேன்டா, அம்மா இதெல்லாம் சாதாரண விஷயம். இந்த ஊரில் நான் பிறந்தேன், இந்த ஊர்லாம் வளர்ந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாதவருக்கு எனக்கே தெரியுது. ஏன் இவங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. சின்ன உதாரணம், அன்றைக்கி பஞ்சாட்சர ஜபம் செய்ய நாங்கள் கோயிலுக்கு போனோம். அதில் குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த பேர் வரலை. ஏண்டா எங்களோட தங்கச்சி உடம்பு விட்டான். அதில் துடக்கம் எந்த புத்தகத்துலேருந்து எழுதியிருக்கு. அதுவும் பஞ்சாட்சர ஜபம் செய்கிறதுக்கு இல்லை இந்த உலகத்திலே. அதான் சங்கராச்சாரியா ஐயா, அந்த நம்மளோட பெரியவாள் 100 வயது இருந்தவர், இந்த காஞ்சி பெரியவாள்னு சொல்கிறேன். இந்த இளைஞரை இதை போய்ட்டு நான் 84ஆம் ஆண்டவர்கிட்ட போனேன். நான் 84 86 போய் இப்படி நாடு பெரியதாக இருக்கணும்னு பஞ்சாட்சர ஜபம் செய்ய சொல்லுங்கோ இப்படி சத்தம் போட்டு சொன்னார். அதில் தான் நான் தொடங்கினேன். ஒரு வருஷம் 6ஆம் தேதி வர ஏப்ரலில் நாங்கள் 3 நாள் செய்து 24 செய்து இப்போ இந்த 6 மணி தேரம் செய்ய முடியாமல். என்ன சொல்லுவாரண்டா, எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. நீ உனக்கு அறிவில்லைன்ட்டு அறிவில்லாண்டு கேளுங்கள. மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். சொல்லுங்க, அமிர்தம். அவங்க ஒழுங்காக தான் சொல்கிறாங்க. அது கேட்டு நடவன். நீ உனக்கு தெரியும் அடி கேளு இல்லையோ. இப்போ ஒரு இடத்துல வருது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஒரு 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 இலக்கு ஒரு மணி அடைஞ்சார். அவர் மணலால் நடந்து போகிறான்னு வச்சுக்கொள்வோம். அவரோட காலடின்னு எனக்கு தெரியும். அவர் எப்படி கண்டுபிடிக்கிற? அவரோட காலடிக்கு மேலே நீ காலடி வச்சு போனால் அது அந்த சொல்லுங்க அடையலாமா இல்லையோ. அப்போ நம்மளோட மகான்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஐன்ஸ்டைன் எடுங்கோ, நான் எலன் மஸ்கை சொல்கிறேன், ஏன்னா பில் கேட்டா அவங்க எடுங்களேன் இல்லை. இவன் ஐன்ஸ்டைன் சொல்கிறார். அவர் கற்பனை பண்ணி கொண்டு வந்தார். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தாட்னு சொல்லி கொண்டுக்கா அந்த மாதிரி. அவன் இமேஜின் தான் பண்ண அது எல்லா இடத்தையும் வருது. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சிவபக்தர்களுக்கு புள்ளியடையில் சிவருமான் நோய் கும்பிட்டோடனே அவர் சொன்னால் ஓகே 10 ஆம்பளை பிள்ளைய பிறந்துட்டான். அவன் கொஞ்சம் காலத்தில் தாய் தப்பன் அவங்க யோகிகள் உடம்பை விட்டாங்க. இந்த 10 என்ன அண்ணன் தம்பி மேலே ஒரு போர்டு ரூம் அதில் போய் நம்மளோட அம்மா அப்பா ரிஷி முனி எல்லாம் அவங்களோட பேரை நம்ம மெயின்டைன் பண்ணணும், என்ன உத்தியோகம் செய்யணும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ரூபம் சொன்னால் யாரும் கீழே உத்தியோகம் பண்ணக்கூடாது, நமக்கு மேலே ஒரு இருக்கக்கூடாது. அப்படி உத்தியோகம் என்னடா அந்த கடைசி பையன் சொன்ன எங்களோட அப்பா சொன்னார், படைப்பு கடவுளுக்கு மேலே அதுக்கப்புறம் அவருக்கு இது கிடைச்சிடும் ஆனபடியாக அது என்ன சரி நம்மலாம் என்ன படைப்பு கடவுள் ஆகிய பிரம்மாவாக வரணும். சரி சிம்பிள். அது அவன் என்ன வெரி சிம்பிள்.
அதில் இந்த கடைசி பையன் திரும்ப அப்பா என்னை சொல்லிக் கொடுத்தா, நீ எது வேணுமென்றாலும் இந்த தியானத்தால் இந்த விஷுவலைசேஷன் அடையலாம். அவன் சொல்லிக் கொடுக்குறான். அப்போ 10 பேரும் ஐயா இல்லை 10 பிரம்மாக்களாக படைப்பு கடவுளாக வந்தாங்க. இது அந்த கதை இதில் வந்தோடனே விஞ்ஞானிகிட்ட போய் அந்த சுவாமிஜி கேட்டாராம், மொழிபெயர்த்து 10ன்னா 10 சூரியன். அதுனா 10 சூரியன் இல்லை, ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு சூரியன், மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆதாரன்னு சொன்னாங்களாம். இது பில்லியன்ஸ் ஆஃப் இது உலகம் இருக்குது. என்ன சொல்ல வரண்டா, அவனால் முடியும். அதில் இருக்குது விஷுவலைசேஷன். சொல்லுங்க. எஸ், அதான் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறேன் பிரம்மா வர்றது. இப்போ நம்மளும் அப்படி தான். நான் அப்படி சொல்கிறேன், 9A வேணும், 3A வேணும், இல்லை விஷுவலைஸ் பண்ணு, சிம்பிள். நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் இல்லையோ. ஸோ எண்ணங்கள் பொருளாக மாறும், ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, எண்ணங்கள் அது ஒழுங்காக இருக்கணும். இன்னும் இந்த வாழ்க்கையில் குறிக்கோள் இருந்தால் அதை அடையிறதுக்கு என்ன உனக்கு தெரியாது, தெரிஞ்ச கேளு. அப்படியே அற்புதமான நூல்கள் இருக்குது. இந்த முறையும் கூட இன்டர்நெட்டில் என்னையா எதை தொட்டாலும் இன்னும் அற்புதமாக விளங்கப்படுத்துகிறாங்க. போ படி, அதன்படி செய். சொல்லுங்க, ஃபோக்கஸ். நமக்கு இல்லாத சிற கொண்டு தான் இந்த பிள்ளைகள்லாம் 12 வருஷமாக படித்து போட்டு, இல்லை 9A ஒன்று முடிச்சுவாங்க. நான் போய் 12 வருஷம் என்ன நீ புல்வடி கொண்டு வந்தியா? இந்த 12 வருஷம் படித்தானே இது. அப்போ நீ அவ்வளோ நீ இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் முடிச்சுவாங்க. என்ன அர்த்தம் பண்ணணும், வாழ்க்கையில் ஃபோக்கஸும் இல்லை, குறிக்கோளும் இல்லை. ஒரு ஓயில் வரப்போகுது, நான் 9 எடுக்கணும், ஒரு ஏயில் எடுக்க போகுது, உதாரணம் சொல்கிறேன், 3 எடுக்கணும், இல்லையோ நீ அப்படி யோசிக்கல. எஸ், நம்மளை பற்றி சொல்லுவேன். எங்கள்ட அந்த மகான்களை 93 வயது, அவருக்கு உடம்பில் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் நான் போனேன், அவர் சொல்கிறா, ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஓல்ட் ஏஜ். சொல்லுங்க, 60 வயதுலேருந்து எப்படி என்ன உடம்பு எப்படி மாறும், அதுக்கு எப்படி நான் ஒருவர் செய்கிறாங்க. இவங்க வயது போச்சுண்டு, அவங்க வயது போகாதோ இல்லையோ, புனியும் போய் சாக்கடை எல்லாம் வருமோ இல்லையோ, அது நீ யோசிச்சு பார்த்தியா? இல்லை. அப்போ சாதாரண வாழ்க்கையிலேயே நம்ம ஆமாம், இட் மேக் சென்ஸ். சாதாரண வாழ்க்கையிலே நம்ம வாழலை. நோ. ஆகவே என்ன சொல்கிறேன்டா, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று அப்படி சினிமா பாட்டு, அற்புதமான பாட்டு. நான் திரும்ப வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாரையும் தவறு செய்ய நிமிர்ந்துருக்கோம், தவறு சொல்ல முடியாது, நிமிர்ந்துருக்கணும் முதலும். நான் இதில் இது யோகாக்கியா ஒன்றும் இல்லை, நிமிர்ந்திருந்தால் தான் நான் சொல்கிறதையும் கேட்பேன். நமக்கு எஸ், எண்ணங்கள் பொருளாக மாறுகின்றன. இதான் சரி. உலகத்தில் எத்தனை நம்ம பாருங்க, சாதாரண மனிதர்லேருந்து படைப்பு கடவுளாக உன்னால் ஆகலாம். அது மட்டும் இல்லை, மனிதன் தெய்வமாகலாம். ஜீவன் முக்தின்னு சொல்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி, நான் அது வரைய முடியும். நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகா.